கிடைச்சது. இன்னொன்று ஒரு இதுவும் அந்த கேட்குற மாதிரி இருந்தது. பாலத்திற்கு சுந்தரி தான் அந்த சங்கீதம் செங்கதைகளுக்குள் அமர்ந்தவளே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து எனக்கு கேட்குற மாதிரி இருந்தது. அருள்நிலை என் வடிவங்கள் கொண்ட அற்புத அஷ்டலட்சுமியினுடைய அஷ்ட நிலை கொண்ட அன்னையினுடைய அருள் வடிவ நிறத்தில் உயர்நிலை கொண்டவளாய் துர்க்கை அவனுடைய நிறத்தை கண்டுகொண்டிருந்தாய் இதுகாலம் வரை. அத்துணை ஆற்றல் பெற்ற என்ன வடிவம் கொண்ட பால திரிபுர சுந்தரனுடைய அனுக்கிரக நிலையோடு கூடிய அற்புத சிவமகா பாலை சித்த திருக்கண்களோடு இணைந்த பால திரிபுர சுந்தரியுடைய அருட்கண்களின் ஆசிகளையும் பெற்றாய் என்று அகத்தியன் பார்த்து. அது ஏன் அவ்வாறு இதுகாரம் தெரிந்தது? அந்நிறம் செந்நிறம் என் நிறம் என் நிறம் கடந்த இருவிழிகள் எதற்காக இன்றைய நாள் அருள் இயல்பு கொடிமரத்தில் நாமங்கள் உரைக்கின்ற பொழுது தென்பட்டது என்கின்ற சொற்சமத்தை உரைக்க இயலுமோ வினவுகின்றோம். அம்பாளின் திருக்கல்யாண வைபோக விழா நோக்கிய சபை செல்கின்ற காலம் ஒருபுறம், அற்புத நிலை கொண்ட இறையாட்சி புரியும் இறை சபையிலே உறைந்து அமர்ந்து இறை ஆளுமை தன்மையோடு சித்தனுக்குள் இருந்த அரசால் பால திரிபுர சுந்தரியுடைய அற்புத விழா கோலம் காண்கின்ற ஆலயத்தின் முன்னின்று நாமும் உரைக்கின்ற பொழுது அவளது இருவிழிகள் சித்தன் இருவிழிகளாக காட்சி தென்பட்டது என்று அகத்தியன் பார்க்கின்றோம். அவள் இருவிழிகள் சபையை சுற்றி வருகின்றன. அற்புத நிலை கொண்ட தவம் ஏற்றுகின்ற அத்தகைய எண்ணிலை கொண்ட கணங்கள் எல்லாம் உள்வந்து தவம் ஏற்றுக் கொள்கின்றன. என் நாள் பூஜை வரை 8ஆம் நாள் பூஜை வரை அத்தவ காலங்கள் நடந்தேறும். அன்றைய நாள் பூஜை மறுநாள் தொடங்கி என்று அகத்தியன் யார். அத்தகைய கணங்கள் தவம் இருக்கும் கண நேரங்கள் ஒவ்வொரு நாளிகை பொழுதிலுமே அனுக்கிரகங்கள் தாரை வார்க்கப்படுகின்றன. ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் அன்றைய நாளிலிருந்து எந்நாள் வரை அத்தகைய எந்நாள் அனைத்தும் எந்நாட்களாகவே வரும் சபைக்குள் என்ற அகத்தியன் பார்த்து. அந்நாளில் அனுக்கிரக நிலையோடு யாவரும் அற்புத நிலை கொண்ட பக்தி நிலையோடு வளம் வருக என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்கின்றோம். அருள் காட்சிக்கு விடை வகுத்து